மே 2, 2013 23 வயதான பிரீத்தி ரத்தி அன்றைக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. தான் பிறந்த டெல்லியில இருந்து கிளம்பி அன்றைக்கு தான் மும்பாய் வந்து சேர்ந்திருந்தாங்க. அவருக்கு இந்திய கடற்படையில புதிதாக பணி கிடைத்திருந்தது. அவர் இந்திய கடற்படையில ஒரு நர்ஸாக பணியாற்றுவதற்காக மிகவும் சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுக்கிட்டே மும்பாய் வந்து இறங்கி இருந்தாரு. அவர் மும்பாயுடைய பாந்திரா டெர்மினஸ்ல இருந்து வெளியில வர்ற அந்த சமயம் பார்த்து அங்க வந்த யாரோ ஒரு அடையாளம் தெரியாத ஒருத்தர் அவர் மேல ஆசிட வீசுறாங்க. அவருடைய உடல் முழுவதும் ஆசிட் பரவி அப்படியே அந்த இடத்திலேயே அவருடைய உடல் எரிய ஆரம்பிக்குது. அவருடைய தோல் சதை எல்லாமே அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் பட்ட இடத்துல எல்லாம் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிச்சது. அப்படியே உருக்குது அந்த ஆசிட். உடனடியாக அங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கூடியிருந்தவங்க எல்லாருமே போலீசாருக்கு தகவல் சொல்றாங்க. அங்க விரைந்து ஆம்புலன்ஸோடு வந்து இறங்கிய போலீசார் அவரை எடுத்துக்கிட்டு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. மருத்துவமனையில் அட்மிட் பண்ண பிறகு மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய உடல் கிட்டத்தட்ட 15% எரிந்து விட்டது. அப்படியே ஆசிட் வந்து எரிச்சிருச்சு, அப்படியே சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய முகம் முழுவதுமே எரிஞ்சிருந்திருக்குது. குறிப்பாக தொண்டை பகுதியில் மிக ஆழமாக அவருக்கு காயமாகி இருந்தது. ரொம்ப சீரியஸான நிலையில் அவரை வந்து மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் போலீசார் வந்து இவர் மீது ஆசிட வீசினது யாரு அப்படின்னு அந்த மும்பை முழுவதுமே வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கூட போலீசாரால யார் வந்து இவர் மீது ஆசிட வீசினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியவில்லை. மே 8, 2013 சம்பவம் நடந்து 6 நாட்களுக்கு பிறகு போலீசாரோடைய விசாரணையில் பவன்குமார் ஆசாத் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வருது. அவர் வந்து இந்த பிரீத்தி வந்தாங்க இல்லையா, அவங்க கூட தான் வந்திருந்திருக்கிறாரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில. அதனால அவர் மீது சந்தேகப்பட்டு போலீசார் அவரை பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அவரை பிடிச்சு உள்ளதிலே போலீசார் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, கிடுக்கு பிடி விசாரணை எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் கூட அவர் கடைசி வரைக்கும் சார் நான் இதை செய்யவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு கட்டத்தில் அவர் மீது எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாதனால அவரை போலீசார் வேற வழி இல்லாம ரிலீஸும் பண்றாங்க. இதற்கிடையே சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பிரீத்தி ரதி உயிரிழக்கிறாரு. அதற்கு பிறகு இதை வந்து ஒரு கொலை கேஸாக பதிவு செய்து போலீசார் தீவிரமான விசாரணையில் இறங்குறாங்க. நாட்கள் உருண்டோடுது, வாரங்கள் உருண்டோடுது, மாதங்கள் உருண்டோடுது. ஆனா போலீசாரால பிரீத்தி ரதியின் மீதான இந்த கொடூர தாக்குதலை யார் செய்திருப்பாங்க, பிரீத்தி ரதியை யார் கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறத போலீசாரால கண்டுபிடிக்கவே முடியவில்லை. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கில் பயங்கரமான பப்ளிக் பிரஷர் வருது. மக்கள் எல்லாம் பயங்கர பிரஷர் போடுறாங்க. அதுவும் ஒரு கடற்படையில் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இதை கூட போலீசாரால கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு பயங்கர பிரஷர் போடவே இந்த வழக்கு சிஐடிக்கு கைமாறுது. கிரைம் பிரான்ச் போலீஸுக்கு இந்த வழக்கு கைமாறிய பிறகு அவங்க என்ன பண்றாங்க, இந்த வழக்கை முதல்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ளூர்ல எல்லாம் மீண்டும் விசாரணை பண்றாங்க. ஆனா எந்த விதமான பிடியும் கிடைக்காதனால அவங்க என்ன ஐடியா பண்றாங்க, இவ்வளவு நாள் விசாரணை இங்கே தான் நடந்திருக்குது, மும்பாயில் வந்து தாக்குதல் நடந்ததுனால மும்பாயில் இருக்கிற யாரோ இவங்க மேல தாக்குதல் நடத்தியிருப்பாங்கங்கிற தோணியில தான், அந்த பாணியில் தான் இவங்க வந்து விசாரணையை நடத்தியிருந்திருக்கிறாங்க. என்னதான் பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட அவங்க சொந்தம் பந்தம்னு எல்லாம் கேட்டிருந்தாலுமே கூட பெரிய அளவில் அங்கே போய் டெல்லியில் பெண்ணுடைய வீடான இந்த பிரீத்தியுடைய வீடான டெல்லியில் போய் விசாரணை நடத்தலை. சிஐடி போலீஸார் என்ன பண்ணுறாங்க, ஒரு தனி டீம் அமைச்சு அவங்க வந்து டெல்லி பறந்து போகிறாங்க. அங்கே போய் பிரீத்தி ரத்தியுடைய வீட்டில் அவங்க பெற்றோர்கிட்ட, அவங்க அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட, அவங்களுடைய சொந்தம் பந்தம், பிரீத்தி ரத்தியுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது பிரீத்தியுடைய நண்பர்கள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் பிரீத்தி ரத்தி முதல்ல வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய சொந்தக்கார பையனான அங்கூர் பன்வராது கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தா அப்படி. ஆனா பிரீத்தி வந்து லவ் எல்லாம் பண்ணின மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த அன்வர் வந்து ரொம்ப வருஷமாவே இவ பின்னாடியே தான் சுத்திட்டு இருந்தாங்க சார். அவன் வந்து நிறைய தடவை
காலேஜ்லேயும் சரி அதற்கு பிறகும் சரி வந்து இவகிட்ட வலிஞ்சுக்கிட்டு இருக்கிறத, இவளை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனாலும் பிரீத்தி இதை கொத்து அவங்க லவ் பண்ண மாதிரிலாம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே போலீஸாருக்கு இந்த அன்வரின் மீது பார்வை பாயுது. இந்த அன்வருடைய வீட்டுக்கு போறாங்க. அவருடைய பெற்றோரும் இந்த பிரீத்தியுடைய பெற்றோரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் குடியிருந்தாலுமே கூட அவ்வளவு நெருக்கமான உறவினர்கள், உண்மையிலேயே அவ்வளவு க்ளோஸாகவும் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பிரீத்தி ரத்திக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப துடிச்சு போய் அந்த குடும்பம் இருந்தது அப்படிங்கிறதையும் போலீசார் கவனிக்கிறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தா இவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவான இந்த அன்வர் இதை செஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லி போலீசாருக்கே சந்தேகம் வருது. அன்வரையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க. அன்வர் என்ன சொல்றான், நானும் பிரீத்தியும் நெருங்கிய உறவினர்கள், நெருக்கமாக தான் வளர்ந்தோம். ஒன்றும் பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் கிடையாது எங்களுக்கு. அதனால பள்ளியில் படிக்கும் போதும் சரி கல்லூரியில் படிக்கும் போதும் அதற்கு பிறகும் கூட நாங்கள் க்ளோஸாக தாங்க சார் இருந்தோம். ஆனால் அதற்காக நான் பிரீத்தியை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவறான தகவல். உங்களுக்கு நாங்கள் நல்ல நண்பர்களாக பழகினோம். இன்னும் சொல்ல போனால் பிரீத்திக்கு இந்த கடற்படையில் வேலை கிடைக்கிறதுக்கு நான் பேர் உதவியாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறான். போலீஸாரு ஆரம்பத்தில் இதை நம்புறாங்க. இருந்தாலும் கூட போலீஸாருக்கு கிடைத்த ஒரே ஒரு சந்தேக புள்ளி இவன் தான். அதனால இவன் மேல ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் போலீஸார் என்ன பண்றாங்க, டெல்லி முழுக்க பல இடங்கள்லையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா இவ்வளவு நாளாக மும்பை போலீஸார் மும்பையில் இருக்கிற இந்த கெமிக்கல் ஷாப்ஸ் இதையெல்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஆசிட் வாங்கி இருக்கணும் இல்லையா, அதுவும் சல்ஃபியூரிக் ஆசிட், மிக காட்டமான அமிலம். அதை வாங்கியிருந்தா கண்டிப்பா அதை ரெக்கார்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது விதி. அதனால மும்பையில் இருக்கிற கடையிலாம் உளுந்து அடிச்சு தேடி இருக்கிறாங்க போலீஸ்காரங்க. எங்கேயுமே அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த கிரைம் பிரான்ச் போலீஸார் என்ன பண்றாங்க, டெல்லியில குறிப்பாக பிரீத்தி ரதி வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே 1 கிலோமீட்டர் சுற்றளவு 2 கிலோமீட்டர் சுற்றளவுன்னு அப்படியே ரேடியஸ் வச்சு அந்த பகுதியில் இருக்கிற இந்த கெமிக்கல் சப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடைகளை எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க விசாரித்த போது பிரீத்தியுடைய வீட்டில இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கடையில் இந்த மாதிரி சந்தேகப்படும்படியாக ஒரு சின்ன அளவிலான சல்ஃபியூரிக் ஆசிட் விற்பனை செய்தது ரெஜிஸ்டர்ல பதிவாகி இருக்குது. அது ஏன் போலீசாருடைய கண்ணில் படுது அப்படின்னாக்கா, பொதுவாக இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் இந்த ஸ்கூலு, காலேஜ் அல்லது இந்த லெபார்டரிஸ் இவங்க தான் வாங்குவாங்க. தனியார்கள் அதிகம் இதை வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த கடையில் ஒரு சிறிய அளவில் தான், சின்ன குவான்டிட்டியில் தான் அதை வித்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு தனியாருக்கு வித்திருக்கிறாங்க. அதை அந்த உரிமையாளர் நன்றாகவே நினைவும் வைத்திருந்திருக்கிறாரு. ஏன்னா அதை வாங்கினது ஒரு இளைஞன். அந்த இளைஞன் கிட்ட இவர் கேட்டிருக்கிறாரு, எதுக்குப்பா உனக்கு அப்படின்னு இவர் கேட்டபோது அந்த இளைஞன் தெளிவாகவே, நான் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன், நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவர் எப்போ கல்லூரியில் கேட்க வேண்டியதானன்னு கேட்டபோது கூட, இல்லைங்க நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு தயாராகணும்லாம் ஏதோ கதை விட்டுருக்கிறான். அதனால அவருக்கு நினைவு இருந்திருக்குது. அந்த ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தபோது அதுல இருந்த பெயரை பார்த்த உடனே போலீசார் ஆடி போறாங்க. அந்த விற்பனை நடந்தது, சம்பவம் நடக்கிறதுக்கு 3 வாரங்களுக்கு முன்பே. அதை வாங்கி இருந்தது வேற யாரும் இல்ல, பிரீத்தியுடைய உறவுக்கார பையனான அங்கூர் பன்வராஜ் தான். அவன் தான் இங்க ஆசிட் வாங்கி இருக்கிறான் அப்படிங்கிறது உறுதியான உடனேயே போலீசார் நேராக அங்க போறாங்க. நம்ம அங்கூரை பிடிச்சு தூக்குறாங்க. அதற்கு பிறகு உள்ள வச்சு நம்மால நல்லா ஸ்க்ரூ பண்றாங்க. கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்கிறாங்க. இந்த முறை கிட்டுக்கு பிடி விசாரணை நன்றாக வேலை செய்து அங்கூர் போலீசாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத அங்கூர், சார் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நடந்த உண்மைகளை எல்லாம் ஒப்புக்கொள்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் சின்னதுல இருந்தே நானும் பிரீத்தியும் நெருங்கிய உறவினர்கள்னால நெருக்கமாவே தான் வளர்ந்தோம். சின்னதுல இருந்தே எனக்கு பிரீத்தியை ரொம்ப பிடிக்கும். நான் பள்ளி நாட்கள்லேயே பிரீத்தியிடம் என்னுடைய ஆசையை சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிரீத்தியோ அதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. அதற்கு பிறகு நாங்கள் கல்லூரிக்கு போன பிறகும் கூட என்னுடைய ஆசைகளை, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு பலவிதமாக நான் பிரீத்தியிட சொல்லியிருக்கிறேன். ஆனால் பிரீத்தி எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை,
நான் வந்து வேலைக்கு போகணும், நான் வந்து என்னுடைய கெரியரை பார்க்கணும், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், அதில் தான் நான் வந்து குறியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா பார்த்து பண்ணி வச்சா நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய வீட்டில் நான் இதை பற்றி பேசும்போதெல்லாம் அவங்க ஒரே வார்த்தையில், உனக்கும் பிரீத்திக்கும் பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் கிடையாது, அமைதியாக இரு. பிரீத்தி வந்து வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும் சொல்லிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாகிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா நீ முதல்ல லைஃப்பில் செட்டில் ஆகிடாக்கண்ணா அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் உடனடியாக நாங்கள் போய் பேச மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து அவனுக்கு ஒரு ஏமாற்றம். இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிற சமயத்தில் தான் பிரீத்திக்கு இந்திய கடற்படையில் நர்ஸு வேலை கிடைக்குது. அது கிடைச்ச உடனேயே நான் வந்து டென்ஷன் ஆயிட்டேங்க சார் அப்படின்னு அங்கூர் சொல்லியிருக்கிறான். டெல்லியில் இருக்கிற என்னை விட்டுட்டு இவ மும்பாயில் கண்காணாத இடத்துக்கு வேலைக்கு போப்பாரா, அதுவும் கப்பலில் வேலைன்னு சொல்கிறாங்க. அங்கே பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அவளுக்கு. அதற்கு பிறகு எனக்கு பிரீத்தி கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நான் பயப்பட்டேன். நான் வந்து பிரீத்தி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நீ வந்து இந்த வேலைக்கே போகாத, உன்னை ராணி மாதிரி வச்சு நான் காப்பாற்றுவேன் அப்படின்லாம் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, நான் வந்து வாழ்க்கையில் சுயமாக சொந்த காலில் நின்று நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேச்சை மீறி அவ டெல்லியிலேருந்து மும்பாய் கிளம்பி போனா. இதுக்கும் அவ மும்பாய் கிளம்புறதுக்கு முத நாள் கூட அவளை பார்த்து பேசினேன். எங்கள் 2 பேர்த்துக்கிடையே கடுமையான வாக்குவாதம்லாம் கூட வந்தது. ஆனாலும் கூட பிரீத்தி நான் சொல்கிறத கேட்குறதா இல்லை. நான் வந்து எனக்கு தெரியுங்க சார், பிரீத்தி எப்படி இருந்தாலும் என் பேச்சை கேட்க மாட்டானே. ஏன்னா அவள் சின்னதுலேருந்தே என்னை காதலிக்கவே இல்லை. எப்படியாவது அவளை அடைந்து விட வேணும், இல்லைன்னா அவள் யாருக்குமே கிடைக்கக்கூடாது. இவ்வளவு அழகாக இருக்கிறதுனால தானே இவளுக்கு இவ்வளவு கர்வம் அப்படின்னு எனக்குள்ள பயங்கரமான ஒரு கோபம் இருந்தது. அவ எப்படியும் மும்பாய் கிளம்ப போறா அப்படின்னு முடிவான சமயத்திலேயே நான் வந்து போய் ஆசிடை வாங்கி வச்சுட்டேன். பிரீத்தி மும்பாய் கிளம்புறதுக்கு 3 வாரங்களுக்கு முன்பே நான் ஆசிடை வாங்கி வச்சுட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அதற்கு பிறகு பிரீத்தி வந்து மும்பாய் கிளம்புனாலே அதற்கு முன்னாடியே நான் அவளுக்கு முன்னாடியே மும்பாய்க்கு ரயில் ஏறிட்டேன். போகும்போதே நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தேன் ஆசிடு, அதை எடுத்துக்கிட்டே போனேன். மும்பாயில் போய் அவகிட்ட பேசுறது, பேசி பார்த்துட்டு அவள் ஒத்துக்கல அப்படின்னா அவள் மூஞ்சியில் ஆசிட் அடிச்சுட்டு வந்துடுறது அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தேன். அன்றைக்கு காலையில் அவள் பாந்திரா ஸ்டேஷன்லேருந்து வெளிவரும்போதே அவள் ரொம்ப வேகமாக கூட்டத்தோடு கூட்டமாக வந்துக்கிட்டு இருந்தா. அந்த கூட்டத்தில் போய் நின்று பேசினா மட்டும் இவ ஒத்துக்கவா போறா? ஏற்கனவே எத்தனை முறை பேசிட்டேன், இனிமேலும் இவளை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அந்த அழகு பதுமையாக அவள் நடந்து வர்றதை பார்க்க எனக்கு பயங்கர வைத்தறிச்சலாக இருந்தது. எனக்கு கிடைக்காத இந்த அழகு பதுமை யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு என்னுடைய உள் மனசு என்னை தூண்டுச்சு. அதனால நான் ஏற்கனவே டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்த அந்த ஆசிட் பாட்டிலை கையில் எடுத்தேன். பிரீத்தி நடந்து வந்துகிட்டு இருந்தா. அந்த பாந்திரா ஸ்டேஷனுக்கு வெளியில் நான் சைடில் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னை தாண்டி அவள் போகிறதுக்கு என் பக்கத்தில் வந்த உடனேயே நான் சைடில் இருந்து அவள் முகத்தில் ஆசிடை வீசினேன். வீசிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டேன். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓடி போயிட்டு அங்கேருந்து நேராக டெல்லிக்கு ட்ரெயின் ஏறி கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எல்லா உண்மைகளையும் இவன் கக்குன பிறகு இவனை பிடிச்சு போலீஸார் உள்ள தள்ளியிருக்கிறாங்க. பிரீத்தியுடைய குடும்பமும் சரி, இந்த அங்கூருடைய குடும்பமும் சரி, இப்படி இவன் செய்வான் அப்படின்னு அவங்களால கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. 2 குடும்பங்களுமே உடைந்து போயிருச்சு. செப்டம்பர் 6, 2016 பிரீத்தி ரத்தி மீது ஆசிட் வீசி அவரை கொலை செய்த வழக்கில் அங்கூருக்கு மரண தண்டனை விதிச்சு தீர்ப்பு வழங்குச்சு மும்பாய் நீதிமன்றம். இந்தியாவிலேயே ஒருத்தர் மீது ஆசிட் வீசியதற்காக மரண தண்டனை வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை. அதற்கு பிறகு அங்கூர் மும்பாய் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றான். அந்த வழக்கை விசாரித்த மும்பாய் உயர்நீதிமன்றம் ஜூன் 12, 2019 அன்று அவனுடைய தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து தீர்ப்பு வழங்கி இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.